அன்பரசி விஸ்வாசிகளில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்பரசி வந்து கோல்டு மெடல் அடிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ரிஷி வந்து கஸ்தூரி கிட்ட பேசிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அனன்யா வந்து செம்ம கோவத்தில் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து அன்பரசியை வந்து கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நான் அன்பாக பாசமாக பேசிக்கிட்டு இருந்ததுனால வந்து நீ வந்து என்னை ஜஸ்ட் லைக் தட் நினச்சிட்டல. முதல்ல வந்து நான் வந்து போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு போய் ட்ராக்குக்கு வந்துடுறாங்க. ட்ராக்குக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கோவிலில் வந்து கஸ்தூரி வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜோயல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேம்மா, மறந்துட்டேன் அப்படின்னு. நல்ல வேலை இப்போயாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்போயே ஃபோனை போட்டு ஜோயல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுன்ட்டு ரிஷி வாங்கி பேசுகிறாங்க. நான் உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து தெரியும்ல அப்படின்னோடனே, நல்லா தெரியும் சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், உங்களை வந்து பாதுகாப்புக்கு நான் வரணும் அப்படின்னோடனே, இல்லை சார் நானே வந்து உண்மையை சொல்லலான்ட்டு தான், அன்பரசி ஜெயிச்சிட்டானா நான் வந்துடுவேன், அது நீங்கள் வர்றது வரட்டும், இப்போ வந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்ல, எங்கே இருக்கீங்கன்னா நான் கோவிலில் இருக்கேன், அம்மன் கோவிலில் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அங்கேயே இருங்க, லொக்கேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் வந்துடுறேன் சீக்கிரமாக, நீங்கள் அது வரைக்கும் கோவிலை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ராஜவேலு வந்து ஆளுங்க எல்லாரையும் அங்கங்கே அனுப்பி விட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜவேலு ஆள் வந்து கரெக்டாக கஸ்தூரியை வந்து பார்த்துடுறாங்க. ராஜவேலுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அவசரப்பட்டு வேறு ஆர்வக்குள்ளாரில் வேறு எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து ராஜவேலு அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கோவிலில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து சந்திரசேகர் வந்து சரி பாட்டியம்மாவும் சரி என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. எப்படியும் வந்துடுவா, ஆனால் இவ்வளோ பதட்டமாக இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சந்தோஷம் தாங்க முடியாமல் வந்து நம்ம சிவகாமி வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சந்தோஷமாக சைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்பாடா இத்தனை வருஷம் இரவு காத்த கிளி மாதிரி வந்து காத்திருந்தது, இந்த சொத்தை வந்து நல்லபடியாக நம்ம வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்ட்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு பேஜ்லேயும் 7-8 பேஜ் இருக்குது, வரிசையாக சைன் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து ஒரு வழியாக நம்ம பொண்ணுக்கு வந்து எல்லாமே அங்கீகாரம் கிடைக்க போகுது இத்தனை வருஷம் கழித்து அப்படின்ட்டு இருக்கப்ப வந்து இந்த விஸ்வா அம்மா வந்து செம சந்தோஷத்தில் இருக்காங்க. இனிமேல் வந்து கவலையே பட தேவையில்லை, அனன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த சொத்து எல்லாமே நமக்கு கிடச்சிடலாம், அவங்க பொண்ணு வந்து வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அனன்யா வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு பார்க்குறப்ப வந்து பாட்டியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மாவும் முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னோடனே இந்த பக்கம் ஃபோனை வந்து டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாட்டி. ஒரு 5 நிமிஷம் கழித்து பொறுக்க மாட்டேங்களா செல்லம், ஏன் இப்படி அவசரப்பட்டு அனன்யா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, சரி இங்கே ட்ராக்கில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்குக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் பைரவி வந்து ட்ராக்கில் வந்து இது வரைக்கும் தோற்றதே இல்லை, அவங்களுக்கு சரி சமமாக வந்து நிற்கிறதுக்கு அனன்யா வந்து நிற்கிறாங்க. என் பக்கத்தில் ஆளே இல்லாத அன்பரசி ஓடி போயிட்டா அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து விஸ்வா வந்து ஒவ்வொரு இடமா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஸ்டாஃப் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன பயந்து ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் காலேஜ்லேருந்து 2 பேர் இல்லை ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க, அனன்யா மட்டும் இருந்தால் போருமா, எங்கே இருக்காங்க அன்பரசி, அவள் பயந்துட்டு ஓடி போயிருப்பா, நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. விஸ்வா வந்து செம கோவத்தில் சொல்கிறாங்க அந்த கோச்சுக்கிட்ட வந்து, என் அன்பரசி வந்து ட்ராக்கில் மட்டும்தான் ஓடுவா தவிர வெளியில் எங்கேயும் ஓடி போடுறவ கிடையாது, வேறு ஏதோ பிரச்சனை நடத்துக்குண்ணா அன்பரசியோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி ஃப்ரெண்டோடு சேர்ந்து வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. இந்த பக்கம் வந்து கஸ்தூரி கிட்ட வந்து ரவுடி பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து கையில் ஒரு பொருளை வச்சு மிரட்டிடுறாங்க. மரியாதையாக வந்து நீ வந்து ராஜவேலு கிட்ட வந்துரு, வெளியில் வந்துரு அப்படின்னு கோவிலில் விட்டுருந்தோன்னே, இல்லை என் பொண்ணு இங்கே வந்துடுவா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், மரியாதையாக வெளில வாங்கினோன்னே கரெக்டாக கஸ்தூரியை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே ராஜவேலை பார்த்து கொஞ்சம் துளி கூட பயப்படலை நம்ம கஸ்தூரி வந்து, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ராஜவேலு, என்னை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போய்டுன்னு நினச்சியா, உன்னை பார்த்து பயந்து காலம்லாம் வந்து மலையேறி போயிடுச்சு, அதனால் இந்த தடவை வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னோன்னு, ஓ உனக்கு அவ்வளோ திமிராகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அடிச்சிடுறாங்க கஸ்தூரியை. என்னை நீ தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னோன்னே அந்த செர்வெண்ட் வந்து இவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே சொல்ல முடியாத லெவலுக்கு அவங்க மறைஞ்சிருக்காங்க. அப்போ தான் வந்து ரிஷிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறனால அவங்க எதுவும் கிட்டக்க வராமல் அமைதியாக இருக்காங்க. அதில் ஏற்றிடுறாங்க நம்ம ராஜவேலு கஸ்தூரியை. ஏற்றினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து காரை சாத்திடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து இங்கே ட்ராக் ஸ்டார்ட் பண்ண டோர்னமெண்ட் அப்போ கரெக்டாக அன்பரசி வந்து அழைச்சிட்டு வந்து அன்பரசி வந்து ட்ராக்கில் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்காங்க.
பைரவி தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துகிட்டு இருக்காங்க, முன்னணியில் இருக்காங்க அப்படின்ட்டு செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து மஞ்சு வந்து கமான் கமான் அப்படின்னு விஸ்வாவும் சேர்ந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அன்பரசி ஒரு லீடு எடுத்தாங்க பாருங்கள், சரியான லீடு வந்து அவங்க சோலோவாக வந்து ஃபுல்லாக ஓடி ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜெயிச்சிட்டாங்க. 2வது இடம் 3வது இடத்துக்கு கிட்ட கூட போட்டிக்கு அன்பரசி பின்னாடி ஆளே இல்லை, கோல்டு அடிச்சிட்டாங்க நம்ம அன்பரசி. அவங்க அம்மாவோட ஆசையை லட்சியத்தை நிறைவேற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.